ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிக்கன் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து பட்டர் சிக்கன். ஸோ நம்ம வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னென்னன்றதை பார்த்துடலாம். இது வந்து பட்டர், அதான் அமுல் பட்டர் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு தேவையானது உப்பு, அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள், அப்புறமா வந்துட்டு சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதை ரெண்டுத்தையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையானது நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு நான் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானதை நம்ம ஊற்றிட்டு நம்ம வச்சிடலாம். அடுத்தது இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம சில பேர் வந்து யூஸ் பண்ணால் பண்ணுவாங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான் அது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் வீட்லேயே அரைச்சது தான். எல்லாத்தையுமே நம்ம எடுத்து, அதுக்கப்புறம் ஆனியன் வச்சுருக்கேன், ஒரு ஆனியன். அதுக்கப்புறம் இது வந்து ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 1/4 கிலோ சிக்கன் வாங்கி அதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதுலேயே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கனில் கழுவி எடுத்து வச்ச சிக்கனில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆனியனை அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் அதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள், அப்புறம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் அந்த ஆஃப் லெமனை வந்து அப்படியே கொஞ்சம் புழிஞ்சு விட்டுடலாம் அதுலேயே, அதுக்கு மேலேயே. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கர்டு, தயிர் வந்து, ஏன்னா வந்து சிக்கன் வந்து ஹீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து தான் நம்ம லெமனும் கர்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, சால்ட் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஆப்ஷனல் சொன்னேன் இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸு. அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அதான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அதையும் இது கூடயே நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து பட்டர், அதில் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டரையும் இது கூடயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வந்து சட்டி வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் திருப்பி 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா ஆயில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன், அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு, ஒரு இல்லைனா 1/4 கிளாஸ் வந்து அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பட்டர்லாம் போட்டிருக்கோம், வாட்டர் இருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவு போட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லபடியாக நம்மளோட தண்ணிலாம் வற்றி சூப்பராக பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.